நாங்களும் ஆஃப் ரோடு பண்ணுவோம்ல. ஓ இவன் பிறந்துக்கிட்டானா? இது வந்துட்டு வல்ச்சர் சாங்சுவரின்னு வேறு போட்டுருந்துச்சு. இந்த நம்ம ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த படி எப்படி இருக்குதுன்னா ஓகே ஆவரேஜாக இருக்கு. இப்போது மேலே ஏறி வந்தோடனே எங்கே போன்னு தெரியல, ஏதோ கோயிலுக்குன்னு தான் அதுவும் போட்டுருந்துச்சு. ஹனுமானுக்கு சிலை. இது எங்கே போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ட்ரெக்கிங் பண்ணோன்றவங்க ஜாலியாக வரலாம். இப்போ நான் மலை அப்படி ஏறி இப்படி இறங்கிட்டுருக்கேன். கன்வா ரிசர்வாயர் ஏதோ போட்டுருந்துச்சு, பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து டேம் ஒன்றுத்துக்கு போகிறோம். இது ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி, இது மாதிரியில் பேக் வாட்டர்ஸ் தான். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இந்த இடத்துக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். நம்ம இதுக்கு இன்னொரு ஹில் ஸ்டேஷன் ஹில் ஒன்று போனோம். ஜாலியாக வண்டி எடுத்துன்னு வரலாம். அங்கே இந்த பக்கம் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, அந்த சைடு ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ எங்கள் ரெசார்ட் வந்து லேக் சைடில் 2 ரெசார்ட் பேர் முன்னாடி பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் காலெல்லாம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாச்சும் இழுத்து விட்டுச்சுன்னா டக்குன்னு காலேஜ் வைக்கிறதுக்கு இதாகும். டக்குன்னு வச்சாலும் வாரி விட்டுறோம். நல்லா இருக்கு. Nice place, huh? என்ன இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருந்தோன்னா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஒருத்தனே வைப் பண்ண வேண்டியதான். நாங்களும் ஆஃப் ரோடு பண்ணுவோம்ல. R15 இருந்தா என்ன, இப்படி ஸ்ட்ரைட்டு ரெசார்ட் என்ன போட்டிருக்கு, வேலி வைப் ரெசார்ட் ஒன்று. ஏதோ மேங்கோ ஃபாரஸ்ட்னு ஏதோ போட்டிருக்கான். அவ்வளோதான், ஆஃப் ரோடு முடிஞ்சு. ஸோ நம்ம போகிற நெக்ஸ்ட் இடத்துக்கு ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூகுள் மேப் என்ன சொல்லுதுன்னா ஒரு 37 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு கூகுள் மேப்பில். டைம் பார்த்திங்கன்னா 9:41. இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். நம்ம எப்படி ஓட்டுறோன்றதை இவங்களுக்கு காமிச்சோன்னா அவங்க யாருன்றதை நம்மளுக்கு காமிச்சிடுவாங்க. ஊர் வேறு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் அப்பயே அந்த ஃபஸ்ட்டு அந்த SRS ஹில்ஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அங்கே கீழே வந்து இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. வீட்டில் வேறு சொல்லவே இல்லை. அவங்க வீட்டில் வேறு டிஃபன் ரெடி பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ. ஓகே, நம்ம மறுபடியும் ஹைவேக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இது பழைய ஹைவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரியாக தெரியலையே. இல்லை அந்த என்ன போட்டிருக்கான் மேப்பில், NH தான் போட்டிருக்கான். NH 948A இருக்கு. ஸோ நம்ம வந்த வழியே தான் போயின்னு இருக்கோம். ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. டைம் 9:54. நம்ம இன்னொரு 5-10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் இந்த சிட்டி போர்ஷன் மட்டும் லேசாக தாண்டிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் டக்குன்ட்டு. ஓ ஃபக்.
சரி, ஸ்பீட் பிரேக்கர் நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஏதோ யோசிச்சேன் அந்த கேப்பில் ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்கவே இல்லை. சே, இவன் பிறந்துக்கிட்டானா? இது ஆல்ரெடி பழைய 1 டிஸ்பிளே தான். பையன் லோடை தாங்கலை போல், திருப்பி அப்படியே மாட்டிடுவோம், அவ்வளோதான். இம்பேக்ட் செம்ம இம்பேக்ட் போல். சரி, ஓகே, ஸ்டில் 3.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது பழைய ஹைவே தான், நான் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன். அதை தான் யோசிச்சுன்னு வந்திருந்தேன். ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்கல, சும்மா மட்டுன்னு விட்டேன். இந்த ஃபோன் டிஸ்பிளேவே கண்டிச்சு. சரி, வர எதோ எப்படி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானா, பார்த்துக்கலான்னு ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனால் சோதனை மட்டுமே வருது. நல்ல வேலை நான் ஹை ஸ்பீடில் இருக்கல. இந்த ரைடு எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரைடாக இருக்குது. நல்லாவும் இருக்குது, அப்பவும் ஆகுது காலையிலேயே. ஸோ ஓகே, இப்போ டைம் பார்த்தா 10 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மலை ஏறுறது எப்படின்னு தெரியல. அதுவும் சின்னதாக ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக பழைய ஹைவே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கூகுள் மேப்பில் பார்த்தப்போ NH, அது ஒரு NHன்னு போட்டுருந்துச்சு, ஒயில்ட் அனிமல் கிராஸிங்கா. ஸோ அந்த NH வந்து பழைய ஹைவே, நம்ம மைசூருக்கு போகிறதுக்கான பழைய ரோடு அது. இது இப்போ புதுசாக போட்டது, சர்வீஸ் ரோட்லேயே போனோம். இப்போ நம்ம போகிற இடத்துக்கு இதுதான் பக்கம்ன்றதுனால இதில் வந்துட்டேன் நான். இப்போ காற்று வண்டியில் ஏர் லெவலெல்லாம் அடிக்கடி கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி செக் பண்ணி வச்சதுனால தான் இப்போ காற்றெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு ரிம்மு டேமேஜ் ஆகிருக்கும். இது நம்ம ஸ்டீல் ரிம்மு கூட இல்லை, கிராக் ஆச்சுன்னா கூட டியூப் இருக்கும், போட்டு மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரியெல்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் பெண்ட் ஆச்சுன்னா பெண்ட் எடுத்து ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. பட் மொத்தமாக கிராக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சு இப்போ. ஏன்னா இப்போ தனியாக வேறு வந்திருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இங்கேருந்து இந்த மாதிரி டெம்போவில், ஆனால் கொஞ்சம் தூக்கின்னு போங்க நான் வண்டியான்னு சொல்லிட்டு அவங்க கூட போனோம் நம்ம. ஸோ யோசிக்கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வேறு திரும்பி கலண்டிக்குச்சு, கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம் இதுக்கப்புறம். அப்புறம் இது வந்துட்டு வல்ச்சர் சாங்சுவரின்னு வேறு போட்டுருந்துச்சு. இந்த ராம்தேவா பெட்டா சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு வல்ச்சர் சாங்சுவரின்னு போட்டுருந்துச்சு. எப்போதுமே நீட்டாக எங்கே போகிற என்ன ஏதுன்றதெல்லாம் 100% பிளான் பண்ணிட்டு போவேன். அவ்வளோ பிளான் பண்ணிட்டு போனாலும் ஏதாச்சும் ஒன்று ஆகும். இது சுத்தமாக அன்பிளான்டு தான். எனக்கு ரூட் எல்லாமே நான் நைட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே படுத்த வந்தேன். காலையில் எழுந்துச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு பார்த்தேன் லொக்கேஷன், எங்கே போகணும், எது வரணும், எந்த ரூட்டில் போகணும். எனக்கு கொஞ்சம் பக்கம், கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு லேயர் பை லேயராக போட்டுக்கினேன் ஸ்டாப்ஸு. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் எனக்குன்ட்டு. இதை வச்சு தான் நான் இன்னும் அவ்வளோ தூரம் ஓட்டணுமா? பழைய ஃபோன் தான் இது, கிட்டத்தட்ட ஸ்க்ராப் கண்டிஷனில் இருந்தது. கொஞ்சம் அப்படி இப்படி பட்டி டிங்கரிங் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா நீ நான் பொழந்துக்கிட்டேன்ற மாதிரி பொழந்துன்னு கிடக்குது. இது மேப் பார்க்கறதுக்கு ஃபோனை பார்க்குறேன்னு இல்லையோ, இவனை பார்க்குறதுக்கு ஃபோனை பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், என்ட்ரி ஃபீஸ் தான் கட்டணும். லேக்கு ஜெனரேஷனா ಎಷ್ಟನಾ? ஓகே, நம்ம இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபோன்பே எல்லாம் இல்லை. ஸோ யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியாது, கேஷ் தான் வேணும். நான் அப்பயே ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, கேஷ் எடுத்துகிட்டு வரலான்ட்டு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணேன், கொடுத்தாங்க எப்படியோ கடைசியில். ஸோ இங்கே பர் ஹெட்டு 25 rupees அண்ட் தென் ஃபார் வெஹிக்கல் வந்துட்டு 10 rupees. ஸோ நெக்ஸ்ட் டைம் கேஷ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் யாராச்சும் சப்போஸ் வருறதா இருந்தால் கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்டா இதுக்காக காசு வாங்கினீங்க? ஓகே,
இன்னும் 2-3 இடம் பார்த்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து கிருஷ்ணகிரி கிட்ட ஃபுல் கோர் ஆஃப் ரோடிங்கு. அது எக்ஸாக்டான ரூட்டு தெரில, அது ரீல்ஸில் தான் நானே பார்த்தேன். ஸோ இந்த வண்டிலையும் பண்ண முடியுமான்றத செக் பண்ணுறதுக்கு போனோம். பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியுமான்றத என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். இந்த மலை இன்னும் எவ்வளோ ஏறணுமோ எப்படி இருக்குமோ சுத்தமாக தெரில. ஸோ வேர் இஸ் தி பார்க்கிங்? வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். 3rd கியரில் இருந்திருக்கு, கவனிக்கல. நிறைய பேர் போயிருக்காங்க. நம்ம அப்போ வண்டி இந்த பக்கம் விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம 3வது இடத்துக்கு வந்தாச்சு. வண்டி பார்க் பண்ணிட்டு மேலே ஏற போகிறேன். எங்கே போய் ஏறணும்னு தெரில, போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு முன்னாடி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:15. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த படி எப்படி இருக்குதுன்னா ஓகே, ஆவரேஜாக இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்கும்ன்ட்டு தான் தெரியல. இப்படி தான் இருக்குது ஃபுல் படியும். இப்போ வரைக்கும் பார்க்கணும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ வாங்க நம்ம போவோம். நம்ம வந்துட்டோம், இன்னும் 50 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட மேலே ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ இடம் பாருங்கள். ஸோ கோயிலுக்கு வேணுன்றாங்க, கோயிலுக்கு வரலாம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது மேலே ஏறி வந்தவுடனே எங்கே போன்னு தெரியல, ஏதோ கோயிலுக்குன்னு தான் அதுவும் போட்டிருந்துச்சு. எப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இவ்வளோ தான் வந்துட்டோம். இது அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா, அந்த ஹில்லை கம்பேர் பண்ணால் இது ஓகே, ரொம்ப ஈஸி. நான் ஒரே வாட்டி 2 ஏறி இறங்குறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். அப்பா நான் ஃபஸ்ட்டு போன ஹில்லு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அது கீழே கோயில் இருக்குது, அவ்வளோதான். மேலே போனீங்கன்னா சும்மா ஒரு அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஸோ அந்த கோயில் மாதிரி ஒரு இது மேலே ஒன்று இருக்குது, பட் வியூ அங்கே நல்லா இருக்குது, லெஸ் க்ரௌடடு. ஸோ இங்கேயும் க்ரௌடு பெருசாக இல்லை, செம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் ஒன்றும் கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா ஈஸியாக போயிட்டு வரலாம். ஏன்னா இங்கே ஸ்டெப்ஸும் ரொம்ப ஸ்டீப்பாலாம் ஒன்றும் இல்லை, வெல் காவடாக இருக்குது. வியூ இல்லைன்னு நினச்சிருந்தேன், வியூ வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் பார்ப்போம். கோயிலுக்கு போல் ஏதோ கோயிலுக்கு இருந்தால் வழி போட்டுருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு ஹனுமான் இது போல், ஹனுமானுக்கு சிலை. இது எங்கே போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இது ஒர்த்தான பிளேஸ் தான், நல்லா இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணுன்றவங்க ஜாலியாக வரலாம். இப்போ நான் மலை அப்படி ஏறி இப்படி இறங்கிட்டுருக்கேன். இப்போ திருப்பி இதை ஏறி அந்த பக்கம் போகணும். ஆமே வலிக்கு விட்டுச்சு, ஜஸ்ட் மிஸ். ட்ரெக்கிங் பிடிக்கும்ன்றாங்க, வரலாம். ஐயோ வேலி போட்டு மூட்டாங்க போட்டியா. இதுக்கு மேலே பார்ப்போம். இந்த இடத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு நான் இப்போ வியூ காட்டுறேன். ஓ அமைதியான இடம். ஸோ நம்ம இன்னும் போகிறதுனா போகலாம். இந்த பாதை தெரியுது இல்லையா, இதுலேருந்து போய் உள்ளே எப்படி போவோம், அப்படி காந்து போய் அங்கே தான் போவோம். நான் வந்து இங்கே 10 நிமிஷம் உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நைஸ் பிளேஸ். பட் என்ன இன்னும் ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும்.
ஏப்பா நம்ம இப்போ ஏறி இறங்கி திருப்பி ஏறி இறங்கிட்டு இருக்கோம். என்னால் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மேலே ஏறணும் இல்லையா, ஏறினதுக்கப்புறம் அங்கே இன்னொரு கோவில் மாதிரி ஏதோ ஒன்று இடம் போட்டுச்சு ரூட்டு. போனால் அந்த சைடு கொஞ்சம் மலை லைட்டாக இறங்கி அங்கேருந்து நான் ஒரு வியூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட கால்வாசி மலை இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அங்கே இறங்கி முடிச்சுட்டு திருப்பி ஏறி இப்போ திருப்பி கீழே இறங்கின்னு இருக்கோம். ஸோ நான் 11 o'clock கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 11:10 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 minutes ஆயிடுச்சு இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போன 2 ஹில்ஸும் ஒரு 10 to 15 minutes தான் ஏறி போகிறதுக்கு இறங்குறதுக்கு மொத்தமாக. நான் ஏறுந்து அப்படி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு 15-20 minutes வச்சுக்கோங்க ஏறுறதுக்கு. இறங்குறதுக்கு ஒரு 10 to 15 minutes வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 hour ஏறி இறங்குறதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒதுக்கிடணும். இது 2 மலையிலையும் வியூ அங்கே செம்மையாக இருந்துச்சு, இங்கே ஓகே நல்லா இருந்துச்சு, இங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வியூ இல்லை வேஸ்ட்டு இருந்துச்சுன்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கேயும் நல்லா இருந்துச்சு இடம். எனக்கு வேர்த்து ஊற்றுதா. கன்வா ரிசர்வாயர் ஏதோ போட்டுருந்துச்சு, பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து டேம் ஒன்றுத்துக்கு போகிறோம். இந்த டேம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ இப்போதைக்கு மிச்சம் பிளான் இது தான். ஸோ அங்கே மிச்சத்தை மோட்டோ விளாகில் போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. என்னடா இப்படி கவர் போட்டிருக்கானேன்னு பார்க்குறீங்களா? டிஸ்பிளே தனியாக கலந்து வருது. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் ஓட்டின்னு அப்படியே போயிட வேண்டியதான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 kilometers இருக்குது, 23 minutes இருக்குது. நம்ம திருப்பி பாதி தூரம் இப்படி வந்த வழியில் தான் போனோம். அந்த வந்த வழியில் போய் நம்ம எங்கே போகிறோன்னா மஞ்சன்பேரி டேமுன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடம் வந்துட்டு அது உள்ளேருந்து போகிறது. அது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப பல வருஷம் ஆச்சு இல்லையா, எப்படின்ட்டு எனக்கு ஃபுல்லாக மறந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோன்னா 115. இதில் ஒரு 27 மைனஸ் பண்ணோம். 15 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 92 kilometers சம்திங் என்னமோ ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ 92 kilometers 3 ஸ்பாட்டு. 100 kilometersக்குள்ளேயே நம்ம 3 ஸ்பாட் சுற்றியாச்சு. இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு போகிறது இல்லைன்னா எனக்கு இன்னும் ஒரு 20 kilometers கிட்ட கம்மியாகிருக்கும். 11:30 ஆகிட்டு ஆக போகுது இப்போ ஆல்ரெடி. நான் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, வண்டி விவி ஆக்டிவேட் பண்ணாமல் போகணுன்ட்டு இருந்தேன். நானே பொறுமையாக போனனாலும் சுச்சுவேஷன் பொறுமையாக போயிடுறதில்லை. இன்னொன்று எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி உங்கள் யாருக்காச்சும் இருந்தால் பார்க்குறவங்க சொல்லுங்கள். என்னன்னா, இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போனால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாது, ஸ்லோவாக போனால் மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆகுது. இப்போ குனிகல் ரோடு ரைட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம குனிகல் சைடு தான் போகணும், அந்த வழியாக தான். ஸோ நம்ம இந்த ரைட் தான் எடுக்கணும் இப்போது. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 5.8 kilometers இருக்குது. ஸோ நம்ம இப்போ நேராக போனோம் அப்படியே. அவ்வளோதான். அண்டர் பாஸ்லேருந்து வந்து இந்த சந்து ரோடுக்குள்ளே போனோம். நான் நேராக வந்துட்டேன். மேப்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருந்தேன் இல்லையா, இந்த வியூ கொஞ்சம் சின்னதாக வச்சுனால கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலை கவனிச்சேன். ஓகே, மை பேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5.6 kilometers இருக்குது. இது சிங்கிள் லைன் ரோடு மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ தூரத்துக்கு இப்படியா இருக்கும்னு தெரில. அப்புறம் இப்போ நம்ம அந்த போன ராம்தேவர பெட்டா இடத்துன்ற மலையில் வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. என்னன்னா, ஷோலேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங்கு அந்த மலையில் நடந்திருக்கு. அண்ட் தென் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா,
அதை விட இன்னொரு இடம் ஒன்று மேலே இருந்திருக்கு, எனக்கு அது ஃபஸ்ட்டு தெரில. ஸோ இதை பார்த்து யாராச்சும் போயிருந்தீங்கன்னா அந்த மேலே இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே மேலே ஏறி போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து ஃபுல் மலை வியூ தெரியும். நான் உங்களுக்கு காமிச்ச இடத்த விட அது இன்னும் சூப்பராக இருக்கும் வியூ. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி அப்போது எங்கள் ஊர்லலாம் போயிருக்கேன் இந்த மாதிரி. அவ்வளோதான், எங்கள் சிட்டியில் இந்த மாதிரி நான் போய் இப்போ நம்ம பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க. மண் 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 அதை பார்த்து போனோம். நான் பாட்டுக்கு போயின்னு இருக்கேன், எங்கெங்கேயோ ரோட்டில் போகிறேன். ஸோ இந்த ரோட்டில் வர்றவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, அங்கங்கே ஃபுல் மண்ணாக இருக்குது. இந்த ரோடு நல்லா இருக்கேன்றதுனால கொஞ்சம் அக்ரெசிவாக வந்துட்டோன்னா அவ்வளோதான். மீண்டுமா எல்லாம் காலையில் வந்திருக்கணும். ரோடு செம்மையாக இருந்திருக்கும் இன்னும் ஏர்லி மார்னிங்கு. ஓகே, இங்கே ரைட் எடுக்கணும். ஊர் பேர் எதுவும் போடவே இல்லையே. ஓப்பனிங் விடுதியன் ராம்நகரா. ஸ்கூலுக்கான பாடி டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஸோ we have to go straight. இங்கா ஓகே, தேங்க்ஸ் அஜி. ஓ, மீண்டும் ஒரு குட்டி ஆஃப் ரோடா? பரவாயில்ல, அவங்களா சொன்னாங்க எனக்கு, தம்பி இப்படி போப்பா போட்டிங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ஓ, இங்கே வந்தோன்னே அப்படியே சில்லுன்னு இருக்கு. மரங்க அதிகமாக இருந்தாலே இது ஒரு ப்ளஸ்ஸு. என்ன பண்ணுறது, நம்ம பில்டிங் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்தோம். லெஃப்ட்டு நான் சொன்னார், எனக்கு எந்த ரோடுன்னு டக்குன்னு கவனிக்கல. சின்ன சந்தா இருந்த உடனே. ஸோ கயாக்கிங் போட்டுக்கு 250 per ஹெட்டுன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. மிஷின் போட்டுக்கு அது ஒன்று ஏதோ சொன்னாங்க, அது எவ்வளோ ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அது நான் பெருசாக கவனிக்கல. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்றதுனால அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். ஓப்பா. ஸோ இது ஒரு பேக் குவார்ட்டர்ஸ் மாதிரி. இது மாதிரியில் பேக் குவார்ட்டர்ஸ் தான். நம்ம கொஞ்சம் நேரலாக பார்த்து நிறுத்துவோம். எப்படி போக? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வியூவை பார்த்துருவோம் இங்கேருந்து. ஓ, போட்டிங் பெருசு. ஓகே ஓகே, 4வது இடத்துக்கு வந்துட்டோம், போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே வாங்கல, உங்களுக்கு நான் அந்த வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ சரி, இங்கே போட்டிங்கெல்லாம் இருக்குது, பரவாயில்ல. இதோ வந்துட்டோம் இதோ காட்டுறேன். ஸோ இங்கே கயாக்கிங்கும் இருக்குது, பெரிய போட்டிங்கும் இருக்குது. நம்ம எதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம அதுக்கு போக வேண்டியதான். நம்ம போட்டிங் போகிறதா இருந்தால் இன்னொரு சைடில் போகணும் போல். இங்கே வந்தால் நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சில் பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். போட்டிங்க்கு இன்னொரு சைடு அங்கே தூரத்தில்
கயாக்கிங் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த பக்கம் தோப்பு ஸ்பாட்டுக்கு நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக இருக்கும். இப்போ நான் டிஃப்ரெண்ட்ஸ் பிளேசஸுக்கு போகணுன்றதுனால தான். இப்போ நான் இது ஒவ்வொரு வாட்டி ஒரு பிளேஸுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா நான் ஒரு 6 o'clock 6:30 அட்லீஸ்ட் இங்கே வர்ற மாதிரி தான் வந்திருப்பேன். ஏன்னா இப்போ நான் கிளம்புன டைமுக்கு நான் வந்திருந்தேன்னா கூட ஒரு 7:30 வந்திருப்பேன். இங்கே ஒரே ஸ்ட்ரெச்சை நான் பார்த்துட்டு அப்படியே வந்திருந்தேன்னா. ஸோ மார்னிங் ஒரு 5 o'clock பெங்களூர்லேருந்து கிளம்புறோம் இந்த மாதிரி பார்க்குறோன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டிங் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்னா ஃபஸ்ட் இங்கே வந்துடலாம். இல்லை ட்ரெக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே நான் சில் பண்ணுறேன்னா, ட்ரெக்கிங் அந்த 2 ஹில் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஓகே நம்ம கிளம்பியாச்சு. பேக் வாட்டர்ஸ். இன்னொன்று 3 டைப் ஆஃப் போட்டிங் இருக்குது. ஒன்று ஸ்பீட் போட்டிங்கு, ஒன்று நார்மலு, இன்னொன்று கயாக்கிங் மாதிரி. கயாக்கிங் 3 இருக்குது. இது டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருப்போம் நாங்கள். 6:30 அந்த மாதிரி. அப்புறம் இப்போ இங்கே என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போட்டிங் போகிறதானா மட்டும் போட்டிங்க்கு ஃபீஸ் இருக்குது. அது சம்வேர் அரௌண்ட் 250 என்னமோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷனை கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் போகிறோன்னா மேகேதாட் டேம் கிட்ட போயிட்டு இருக்கோம். அந்த டேம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அதையும் போய் செக் அவுட் பண்ணலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்.